8ல் குரு வந்து நாட் பேட் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டுக்கு வந்து போகும். பட் அது எந்த இடத்துல அந்த குரு இருக்கார், அந்த குருக்கு ஃபேவரபிளான பீரியடா, ஃபேவரபிளாக இருக்காரா, இல்லை குருக்கு பிடிக்காத ஒரு கான்செப்டில் இருக்காரா அப்படின்றது கண்டிப்பாக அனலைஸ் பண்ணணும். மெயினாக 8ல் குரு இருந்தால் அது சரியில்லாத ஒரு இடத்துல, சரியிருந்தால் ஓகே இஸ் பாதர்ட், ஆனால் சரியில்லாமல் இருந்தது அப்படின்னா கரெக்டானவங்க தப்பாக இவங்க கைட் பண்ணுவாங்க. இது பெரிய டேஞ்சர். இது எப்படி, நான் 8ல் குரு இருந்தால் அந்த குரு சரியில்லைன்னா இவங்க போவாங்க கரெக்டான டாக்டர்கிட்ட, அந்த டாக்டர் இவங்க ஃப்ரெண்டாக இருப்பாங்க. மேலும் அந்த டாக்டர் இவங்க அனுப்பிச்ச நிறைய பேருக்கு அவங்க க்யூர் பண்ணியிருப்பார். ஆனால் இவங்களுக்குன்னு வரும்போது மட்டும் அந்த டாக்டர் தப்பாக கைட் பண்ணிடுவாங்க. அப்போ சொல்லுவாங்க இல்லையா, என்னடா இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு. அப்போ ரைட்டானவங்க தப்பாக கைட் பண்ண அது பெரிய டேஞ்சர் தானே. அதனால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்டவங்க என்கிட்ட வரும்போது நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, எதை எடுத்தாலுமே நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் போது ஒரு ட்ரிபிள் ஒப்பீனியன் எடுத்துக்கோங்க. ஒருத்தர் சொன்னார் ஹீ இஸ் ரியலி வெல்வாஸ்ன்றதை மட்டும் மைண்டில் வச்சு மாட்டிக்காதீங்க. ஸோ ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது நீங்கள் ஒரு 3 ஒப்பீனியன் வாங்கிட்டு தென் அதை பற்றி அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு டிசைட் பண்ணணும் 8ல் குரு இருந்தால். கிடையாது.